பலப்பட்டால் நமக்கு நம்ம ஆற்றுவார் தேற்றுவார் நம்ம கனி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆதாரமாக எடுத்துக்கணும் வேத வசனம் யோவான் எழுதிய புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 30 வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வியாழனன்று இரவு கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்று இரவு முழுவதும் அவருக்கு மிகுந்த சித்திரத்தை கொடுக்குறாங்க. அவரை வாரினால் அடிக்கிறாங்க. தலையில் முடி செய்து அவர் யூதருக்கு ராஜா என்று தன்னை சொன்னதாக சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறாங்க. அவரை துப்புறாங்க, கொட்டுறாங்க, அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அவருக்கு தண்ணீர் கிடைக்கல. இரவு முழுவதும் அவரை அடிக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த சாட்டை அடிக்கும் பொழுதும் அந்த சாட்டையில் உள்ள அந்த முனையில் உள்ள அந்த கோழி மாதிரி குண்டுகள் அவருடைய சரீரத்தை பிய்த்து உலனுடைய நிலம் போல அது பிற்கப்பட்ட அந்த சதை தொழிலெலாம் அப்படி தோல் உரிந்து எப்படி ஒரு கோழியை நம்ம இறைச்சிக்கு வெட்டும் பொழுது அந்த மேல் தொலியை உரிப்பாங்களோ அதே போல் அவருடைய சரீரத்தின் அந்த தோல் உரிக்கப்பட்டது. பொதுவாகவே உடம்புல ஒரு காயம்பட்டு ரத்தம் சின்னதாக ஒரு நகம் வெட்டினா கூட நம்ம சமையல் பண்ணும்போது கையில் நகம் வெட்டு காயங்கள் கத்திப்பட்டு சிறு காயம் ஏற்பட ஒரு கல் மிதிச்ச ஒரு வெளியில் போகுதோ சின்ன காயம் வெட்டினா அதுலேருந்து வருகின்ற ப்ளீடிங் மூலமாக நமக்கு தாகம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வெளியேறும் போது நம்முடைய சக்தி ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. ரத்தம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. அந்த ரத்தம் வெளியேறினால் நம்முடைய உடலில் உள்ள சக்தி வெளியேறிடும், பலன் இருக்காது. அவர் அவ்வளவு பலவீனப்பட்டு நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். நாம் பலமுள்ள பிள்ளைக மாறுமுடியாக. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து நாம் வியாதி இல்லாமல் சுகமோடு பலமாக இருக்கும்படியாக அவர் அன்றைக்கு பலவீனப்பட்டார். அவரால் நான் எப்பொழுதுமே சொல்கிறபடி அவர் ஒரு பக்கம் மனுஷன் போல தான் தன்னை அடக்கினார் ஒழிய பிதாவுக்கு சமம் அவருக்கு எல்லா ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தது, எல்லா பவர் இருந்தது. அவர் நினச்சா அவர் தூதில் கொண்டு தண்ணி கொடுக்க முடியும். அவர் அந்த சரீரத்தை அந்த பலன் இழக்காமல் தக்க வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் பிதான் சித்தம் இதுதான், பாடுபடணும், மறிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பணும். அந்த ரத்தத்தில் ஒரு ஜாதி உண்டாகும். அந்த ஜாதிக்கு அந்த பிள்ளைங்க ரத்தத்தினால் நீதிமன்றங்கள் ஆக்கப்படுவாங்க. பிசாசு தலையை உடைப்பாங்க. பிசாசுக்கு மேலே எல்லா அதிகாரத்தையும் துரித்தின் அதிகாரத்தையும் உறிந்து கொண்டு வெற்றி சிறந்த மூலம் அவங்களும் அதை உறிஞ்சு கொள்வாங்க, வெற்றி சிறப்பாங்க என்று இப்படிப்பட்ட ஹல்லேலூயா தேவனுடைய பிதாவுடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தமுள்ளவராக எல்லா பலனையும் ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு தண்ணீர் தாகம் பசி அவருக்கு. இரவு சாப்பிடவில்லை. வியாழனன்று இரவு கடைசியாக அந்த போஜனம் அவங்க பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. இரவு அதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறாங்க. கடைசியாக சீஷல் கூட போஜனம் விருந்து எடுக்கின்றார். நான் காட்டுக்கு எடுக்கப்பட போகிறேன் என்று கடைசி பஸ்கா. இந்த பஸ்கா நான் சாப்பிட ஆசை இருக்கிறேன். இந்த பஸ்கா நான் இதுக்கு பின்னாடி சாட மாட்டேன். நான் இந்த திராட்சை ரசத்தை என் பிதாவின் வீட்டில் நான் புசிக்க மாட்டேன். நீங்கள் வந்த பிறகு வருகையில் நான் உங்களை கூட்டு போன பிற்பாடு தான் நான் புசிப்பேன். நீங்கள் நீங்களும் என்னோட கூட பலவத்தை வந்த பிறகு தான் நான் அதை புசிப்பேன் என்று கற்று சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக அவருக்கு எதுவுமே குடிக்க கொடுக்கல. அவரை அவ்வளவு அடிக்கிறாங்க, அவரை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அவ்வளவு பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக அவரை சிலுவையை மரத்தால் செய்த 56 கிலோவோ 60 கிலோவோ எத்தனையோ அவ்வளோ வெயிட்டுள்ள ஒரு மரத்தாலான சிலுவையை எடுத்துக்கொண்டு 80 கிலோ என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு 60 கிலோ 65 கிலோ இருப்பார். அவரால் சுமக்க முடியாத அந்த பாரத்தை அவர் வீதிகளில் சிலுவை சுமந்து கொண்டு நடக்க வைக்கின்றாங்க. அவர் பலமுறை கீழே விழுகின்றார், திரும்ப எழுந்திருக்கின்றார். அவரால் முடியலை. கடைசியாக அவரை கொல்கதா மலையில் கொண்டு மண்டை ஓட்டுத்தலாம் என்று சொல்லப்பட்ட இடத்துல கொண்டு சிலுவையில் அறையிறாங்க. அறைந்த பிற்பாடு அந்த வலி வேதனை உடம்புல உள்ள காயங்கள் ரத்தம் போயிட்டு அவர் கடைசி அந்த ஜீவனை விடுகிற அந்த கடைசி வேலை அவர் உயிரை யாருமே எடுக்கலாம். அவர் தான் ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் அந்த கடைசி நேரம் இது 28ஆம் வசனத்தில் அதே அதிகாரம் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே
பழைய ஏற்பாட்டு நூல்களில், ஏசாயால, சங்கீதத்தில், எரேமியா எல்லா நூல், தானியேல் எல்லா நூல்களையும் அவருடைய பிறப்பை பற்றி போடப்பட்டது. அவர் வந்து வாழ்ந்து பிறந்து மறுத்து உயிரோடு கொண்டு எழும்பு எல்லாமே ப்ரீ பிளான்டு, பிதாவினால் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டது. அவருடைய சித்தப்படி அது அந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டது, அதன்படி தான் நடந்தது. அதே போல் இயேசு வாழ்க்கையில் உள்ள எல்லாமே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டு தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது நடந்தது. அலையிலே அதே போல் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு நம்ம என்னை கிடைச்சிக்கப்பட்டோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தாயின் கருவிலே எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும்னு உன்னை நான் பேசி அழைத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி நான் அழைத்தேன், நீ என்னை அறியாத பொழுது நான் என் பேரை உனக்கு அழைத்தறிவித்தேன். அல்லேலூயா. உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது நீ தீர்க்கதரிசி என்று நான் உன்னை உருவாக்கிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு திட்டம் இல்லாமல் யாரையுமே பிறக்க வைப்பது இல்லை. அவங்க வளர வளர ஆண்டர் கூட எவ்வளவு அவங்க உறவில் இருக்காங்களோ, ஆண்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் மாறும். அல்லேலூயா. ஆண்டர் வச்ச அதே திட்டத்தை நகர்த்தி கொண்டு போகும்பொழுது, ஆண்டுக்குன்னு அவங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட இணையும் பொழுது, அல்லேலூயா, இன்னும் கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அநேகர் ஆதியில் இந்த அன்பை விட்டு வழி விலைக்கு மாறி அவங்க போயிடுறாங்க. உபத்திரமாக வியாகுலமாக இது வரும்பொழுது, நெருக்கங்கள் ஐசு மயக்கம் வரும்போது ஆண்டு சொன்ன அந்த திட்டத்திலிருந்து விலகி போகிறாங்க. அதனால் பரலோகத்தில் அநேக நேரங்களை கர்த்தர் ஆவியில் கொண்டு பொழுது காண்பிக்கும் பொழுது அநேகருடைய வீடுகள் பரலோகத்தில் ஒவ்வொரு செய்த நற்கிரியலுக்கு அங்கங்கே வீடு உண்டு. நிறைய வீடுகள் பாலடைஞ்சு பாதி பாதியாக கட்டி அந்த ஃபுல்லாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க பாதி வாழ்க்கை ஆண்டுக்கு நல்லா வாழ்கிறாங்க, அவங்க வீடு கட்டப்படுது, திரும்ப கிறிஸ்துட்டு விலகி போயிடுறாங்க. அதனால் அவங்களுடைய வீடெல்லாம் பாதி 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 நிறைய இருக்கிறது. அந்த அவங்க இழந்த அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமை, அந்த தரிசனத்தை இன்னொரு சவுல் இழந்ததை தாவீது கொடுத்தது போல் ஒரு நபர் எழுந்தப்போனால் அந்த தரிசனத்தை இன்னொரு நபருக்கு கொடுத்து அவங்கள அந்த ஊழியத்தை செய்ய வைத்து அந்த இழந்த அந்த பில்டிங், அந்த கட்டப்பட்ட பாதியில் உள்ள அந்த பில்டிங் திரும்ப கட்டர் ரீபில்டு பண்ணி கட்டுறாள். அல்லேலூயா. திறப்பனை அடைக்கிறவன் நீங்கள் பாதி தீர்ப்பட்ட நீங்கள் பேர்ப்பீங்க, இருந்த அஸ்தி பாத்ரூம் நீங்கள் கட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு சிலருக்கு உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்பு உண்டு, அப்படி கட்டப்படும். அல்லேலூயா. அன்று அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சித்தப்படி ப்ரீ பிளான் தான். அதே போல் இயேசு இந்த பூமியில் வந்தது, ஏசாயா தள்ளப்பட்ட நமக்கென்று ஒரு பாலன் பிறந்தால், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் கவர்மெண்ட் அவருடைய தோளில் இருக்குது. அல்லேலூயா. ஒரு கன்னிகை தான் கர்ப்பதி ஆகும், அவங்க ஒரு குமாரனை பெற்றெடுப்பாங்க. அவருடைய நாம பிரபு சமாதானத்தை கொடுக்க வந்தார் இந்த பூமியில். நித்திய பிதா, இதுதான் அவருடைய பிறப்பு எல்லாமே சொல்லப்படுது. அன்றைக்கு இருளில் வாழ்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோர்தானுடைய கரையிலேயே செபுலோன் நாடுகளில் புறஜாதி தேசத்தில் ஒரு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாமே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் திரும்ப அப்புறம் ஒரு 400-600 ஆண்டுக்காலமாக தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. ஆண்டை வார்த்தை யாருக்கு ஆடப்படவில்லை. அந்த காலம் திருச்சபை இருண்ட காலம் சொல்லப்படுது. அதுக்கு பின்பு ஆண்ட இயேசு பிறந்த பிற்பாடு தான் ஒரு வெளிச்சம் வந்தது. இருள் சூழ்ந்திருந்த அந்த காலத்தில் அவர் ஒளியாக வந்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் லூக்கா 2:30 சிமியோன் சொல்ல மாதிரி புறஜாதிகளுக்கு அல்லேலூயா ஒளியாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரத்தில் சிமியோன் என்ற ஒரு மனிதன் ஆண்டு பிறந்த அவங்க அம்மா அப்பா ஆலயத்துக்கு கொண்டு வரும்பொழுது அவரை கைகளில் ஏந்தி அல்லேலூயா அவர் சொல்கின்ற அந்த வார்த்தை அல்லேலூயா, தேவரே ஆண்டவரே, அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போகவிடுகிறேன், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. நீர் தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் ரட்சணியம். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு ஒளியாக. ஹல்லேலூயா. அவரை
பிரகாசிக்கிற ஒளியாக ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாக பிதாய தேவன் முன்பதாக ஆயத்தம் பண்ணினவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே போல் அவருடைய பாடுகள் முன்பாக சொல்லப்பட்டது. அந்த வேத வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கும் அது தெரியும், அவருக்கும் அது சொல்லப்படுது. அவர் அதை அறிந்திருந்தார். அவர் அறிந்து நான் தாகமாக இருக்கேன் என்று சொல்லும் பொழுது ஒரு கசப்பான வெள்ளை போலம் கலந்த ஒரு திராட்சை ரசம், ரொம்ப வழியில் வேதனை உள்ளவங்க ஈஸியாக இறந்து போகணும், அந்த வலி வேதனை தெரியாத மாதிரி ஒரு சாராயம் போல், ஒரு மது போல், ஒரு போதை உண்டாக்கக்கூடிய ஒரு திரவம், அதை குடித்தால் வழி தெரியாது, அவங்க உடனே ஈஸியாக இறந்துருவாங்கன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. கடற்காலில் அதை நல்லா முக்கி தோய்த்து அதில் மாட்டி அவர் கொடுக்காங்க. அதை வாங்குறாரு. வாங்கிட்டு முடிஞ்சுன்னு சொல்லி தலையை சாய்க்கிறார். ஆனால் வாங்கி அவர் அருந்தவில்லை. உலக மனுஷன் போல் அவர் செய்யவில்லை. சிலையில் தொங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க, அவருக்கு கொடுத்தாங்க, அவர் வாங்கின அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளாக முடிந்து போனது. அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ற வார்த்தையில் ஹல்லேலூயா பாடுகள் பட்டார், அவர் அறிந்தார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் காணப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்பதாக ஹல்லேலூயா அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக அவர் திடீரென்று அவருடைய நெருங்கின சீஷர்கள் ஒரு 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், ஹல்லேலூயா, அந்த 3 பேரை கொட்டிக்கொண்டு அவர் தனியாக ஜெபிக்க ஒரு இடத்துக்கு ஒரு மலைக்கு செல்கின்றார். அப்பொழுது அவங்கள கூட்டி கொண்டு போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஹல்லேலூயா. அங்கு அவர் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 18-19 ஆண்டவர் அவருடைய சீஷர்களை தனியே அழைத்து ஒரு காலத்தை இயேசு எருசலேமுக்கு போகும்பொழுது 17ஆம் வசனம், வழியிலே 12 சீஷரை தனியே அழைத்து சொல்கிறார் அவங்ககிட்ட, எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்துக்கும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசமனும் வாரினால் அடிக்கும் சிலுவையில் அறையும் புற ஜாதியாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட அவர் எழுந்திருப்பார். ஹல்லேலூயா என்று அந்த பழைய அவருடைய வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது அதை அவர் அறிந்திருந்தவராக ஹல்லேலூயா அதை அவர் அவங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்படிலாம் மனுஷகுமாரன் நம்ம இப்போ எருசலேமுக்கு போக போகிறோம். அங்கே அவர் காட்டி கொடுக்கப்படுவார். அவரை பரியாசம் பண்ணுவாங்க. அவர் என்னென்ன சித்திரவதைக்கு உள்ளாவார் என்று அவர் எல்லாவற்றையுமே அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அறிந்து இந்த வார்த்தையை அவர் அறிந்திருந்து அவர் பேசின்றார். ஹல்லேலூயா. அவர் அறியாமல் இல்லை, அவர் அறிந்திருந்தார் எல்லாவற்றையுமே. ஹல்லேலூயா. நம்ம இப்போ போகிறோம், நான் இந்த வேதனைக்குள்ளாக, அதனால்தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்னு சொல்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு தயவுசு என்னை நீக்கப்படும், இப்போவே நான் இறந்து போகிறேன், என்னால் முடியலை, இந்த பாரம், நான் இவ்வளவு பாடுபட போகிறேன், ஒரு மரணநிலை மனுஷன் அறிந்தவனால இன்னுமே வாழ முடியாது. இயேசுக்கு தெரிகிறது அவரை எப்படி பரியாசம் பண்ணுவாங்க. அவரை ஒப்பு கொடுக்கப்படுறது புறஜாதியார்கிட்ட, ஆண்டு அறிந்த பிள்ளைங்க கிடையாது. நியாயப்பிரமாண போதகர்கள் அவர் மேலே பொறாமை கொண்டு, இவனுக்கு ஒரு கூட்டம் வருது, இவன் ராஜா என்று தன்னை சொல்கின்றான், இவன் பெரிய ஆளாக மாறின்றான், இவன் எப்படியா ஒழிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேதபாரர்கள் பரிசேயர்கள் அவங்க அப்படிப்பட்டவங்க, வேதத்தை அறிந்தவங்க, கிறிஸ்தவன் என்று யூதன் சொல்கின்றவர்கள், பிதாவை அறிந்தன்னு சொல்கிற அவங்க, நாங்கள் மோசையோட பிள்ளைங்க என்று சொல்கின்ற வேதத்தின் தலைவர்கள் அவங்க காட்டி கொடுக்காங்க, பொய் காசை கடுத்து பொய் சாட்சி சொல்கிறாங்க, இப்படிலாம் பாடுபடுவாங்க என்று அவர் அறிந்து சீஷர்கிட்ட சொல்கின்றார். இந்த இடத்துல சொல்கின்ற காரியம் தான் காணப்படுகிறது. இதுதான் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக தெரியும். அதே போல் மத்தேயு 26 2ஆம் வசனத்தில் சொல்லப்படும், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலையிலே அறியப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் அப்பவும் சொல்லார், கடைசி அந்த பஸ்கா வரப்போகிறது. அவர் மறைப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அவர் ஒவ்வொரு அந்த நெருங்க தன் சீஷல்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் எல்லா காரியத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும். அதே போல் அதே மத்தேயு 26-24 அவர் சொல்கின்றார், மனுஷகுமாரன் அந்த கடைசி பஸ்கா
அவங்க புசிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல போய் லாஸ்ட் சப்பர் அவங்க கூட சேர்ந்து அந்த போஜன பானம் திராட்சரசு கொடுத்து அப்பத்தை பிட்டு அதை பிட்டு இப்பொழுது நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாட அப்படி அந்த கடைசி கம்யூனியன் சர்வீஸ் நடக்காரு. இந்த அப்பம் உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இந்த ரசம் உங்களுக்காக சிந்தப்படி என்னுடைய ரத்தம். நான் என் ரத்தத்தை சிந்தி ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றேன். இதனால நீங்கள் நீதிமன்றம் ஆக்கலாம், பிசாசை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த ரத்தத்தினால என் சிங்காசனத்தை நீங்கள் நெருங்கி வரலாம். நீங்கள் இந்த ரத்தத்தினால பிதாவை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், ஆவியனை பார்க்கலாம், தூதுல பார்க்கலாம், பர்சாங்களை பார்க்கலாம், ஆபேலத்தை பார்க்க மிகப்பெரிய ஆபேலை காட்டிலும் நல்ல இதை பேசுகிற ஏசு நத்தத்தை நீங்கள் வந்து சேரலாம், பார்க்கலாம், பேசலாம். எல்லாம் கேப் மாறுது என்று அவர் பல காரியங்களே அவருக்கு இன்டெரக்டாக சொல்லி அந்த வேலையில் அவர் சொல்கின்றார். 24 வசனம் 26 24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷகுமாரன் காட்டு கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். அவர் யூதாஸ் காரியத்தை தான் காட்டு கொடுப்பாங்கிறது அவருக்கு தெரியும். இந்த மனுஷன் தான் காட்டு கொடுப்பான். இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதுமே ஆணுடைய ஏற்றுக்கொண்டு நல்ல ஆவியில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும். ஆவின் மண்டலமும் நமக்கு காண்டத்தில் இருப்பாங்க. நம்ம பார்க்குற இந்த மாம்ச மண்டலம், மாம்ச உலகத்தில் உள்ளதும் அவங்களுக்கு தெரியும். அவள் கண்ணை திறந்து ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் என்பது இதுதான், ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஒரு வித அபிஷேகம் என்றால், ஒரு தீர்க்கதரிசின் தீர்க்கதரிசனம் பின்னால் நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க, பாஸ்ட்லேயும் உள்ள சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லா காலத்தையும் சொல்லுவதும் ஒரு விதமான தீர்க்கதரிசனம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்லாமல் அவங்க பிரச்சனையை தெரியும், அவங்க என்ன செஞ்சாங்க, அது ஒரு தீர்க்கதரிசனம். அதே போல் ஹல்லேலூயா, கண்களை திறந்து இன்னன்னா என்ன நடக்கும், இந்த நீங்கள் என்ன தான் பேச போகிறீங்க, இந்த வார்த்தை வரும், நீங்கள் இதில் செய்திங்க என்று அவங்க சொல்லாமே எல்லா காரியமும் அவங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியும். இது ஒரு வகையான தீர்க்கதரிசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அபிஷேகம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வகையான தீர்க்கதரிசனம் கர்த்தர் கொடுத்துருக்கின்றார் இல்லையா. இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னோடி, எல்லாவற்றுக்கும் உயிரோடு கூட இந்த முதற் பலன் அவர் தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவர் முன்னோடி. அவருக்கு நான் இப்போ இந்த கடைசி வாரம் இந்த மனுஷன் தான் என்னை காட்டு கொடுப்பான், இவன் மூலமாக எனக்கு வரும் என்று அவருக்குள்ளே இந்த தீர்க்கதரிசனத்துக்கு செயல்பட்டு அது சொல்கின்றார். இப்படி பாடுபடுவேன், இப்படி அவமானப்படுத்தப்படுவேன், இப்படி சொல்லி அறையப்படுவேன் என்று எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு சொல்லப்பட்டது, அவரோடு கூட எல்லா காரியங்களும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை ஒரு சம்பவம். லூக்கா ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 28 31 வசனம் வரை. ஹல்லேலூயா. லூக்கா 9:28 to 31 ஒரு சம்பவம் காணப்படுகிறது. நான் சொன்னபடி ஹல்லேலூயா. ஆண்டவர் 28ஆம் வசனத்திலேருந்து லூக்கா 9:28 இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் மணிகைக்கு ஒரு மலையின் மேல் ஜெபம் மணிக்கு அங்கே முன்னே கூட்டி கொண்டு போகின்றார். அவர் ஜெபம் மணிகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றி மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றப்பட போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படிலாம் பாடுபடுவார், என்னெல்லாம் அவருக்கு நடக்கும் என்று மோசே எலியா ஆவில் அவர் மருவமாகி ஜெபிக்கும்பொழுது மருவமாகின்றார். அப்படியே ஜெபத்தில் ஆழ்ந்த நிலையில் போகும்பொழுது நம்முடைய சரீரம் மருவமாகும், நம்முடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் சென்று பல காரியங்களை நமக்கு காண்பிப்பார். இது ஆண்டுக்குள்ளே ஆவியில் உள்ள ஊழியர்களுக்கு தெரியும். பல வேளைகள் ஆவியில் நம்ம அறையில் தான் நம்ம ஜெபிச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு உலகத்தில் எங்கெங்க பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, பல இடங்களில் எங்கு கொண்டு செல்ல பிலிப்பை கொண்டு சென்ற மாதிரி நம்ம ஆவி எடுத்துக்கொண்டு சென்று அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஜெபிக்க வைப்பார், சுவிசேஷம் வைப்பார், வியாதி மாற்றுவார். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியில் நம்ம ஆவி அங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அதே போல் சில நேரங்களில் காண்பிப்பார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு சில காரியங்களை காண்பிப்பார்.
இன்றைக்கு பரலோகத்துக்கு போன நரகத்துக்கு போன என்று சொல்கிறவங்கள பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே நிஜம். அவர் ஆண்டவர் எப்படி ஆவியில் போனாரோ அந்த ஆவி மறுபமானது. ஒரு நம்ம டீப்பாக ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவி மறுரூபமாகி அதை ஆண்டவர் கூட கலந்து ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போனால் பரலோகத்துக்கு போவோம், நரகத்துக்கு கொண்டு போனால் நரகத்துக்கு போவோம். ஆனால் இங்கே நம்ம அறிய ஜெபிச்சுட்டு இருப்போம். ஒரு சில வேளைகளில் இந்த சரீரம் மறுத்து போகிற மாதிரி அப்படியும் அனுபவம் சிலருக்கு நடக்கும். அப்படியும் அனுபவம் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஆவி போகும், ஆவி ஆத்மா சேர்ந்து கூட போகும். அப்படிப்பட்ட பல அனுபவங்கள் உண்டு. பல காரியங்களையும் காண்பிப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்டு உண்மையான ஆவிக்கு அனுபவம் உண்டு உள்ள பிள்ளைங்களை ஈஸியாக இனங்கணுக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஆவிக்குரியவன் மாத்திரம்தான் ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும், அதை உணர முடியும். ஆனால் ஆவின் அனுபவம் இல்லாதவங்கள, அந்நிய பாஷை பரியாசம் பண்ணுறவங்களாம் ஆவின் அனுபவம் இல்லாதவங்க, முதிர்ச்சி இல்லாதவங்க. அவங்க ஆவியில் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி அந்நிய பாஷை எல்லாருமே அவங்க ஆவிக்கு வாழ்க்கையில் ரசிக்கப்பட்ட அதே எல்கேஜி ஆரம்ப நிலையிலே இருக்கிறாங்க. அவங்க அதை உணரவில்லை. இது ஒரு பல்கலைக்கழக படிப்பு மாதிரி. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் பல படிப்பு, பல காலநிலைகள், பல கட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு 10th விட 12th முக்கியம், 12th விட அதுக்கப்புறம் நம்மளுடைய டிகிரிஸ் முக்கியம். அதுலேயும் நம்ம எம்ஏ விட எம்பிஏ முக்கியம், அப்படி பிபிஏ முக்கியம், பிஏ விட அதே போல் பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஒவ்வொரு படிப்பு அதே போல் ஆவியிலே உண்டு. அந்தந்த அனுபவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியே மறைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பவுல் அதை குறிப்பிடுகின்றார். அதே போல் யோவான் பத்மதீவில் ஆவிக்குள்ளாகி தான் இன்றைக்கு நடந்த எல்லா கடைசி காலத்தில் முத்திரைகள், அவர் பார்த்த மிருகம், சர்ப்பம், ஏழைக்காங்க எல்லா ரகசியமும் அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கண்ட காரியங்கள் நமக்கு உண்டு என்பதை காட்டதான். அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் படப்புற எல்லா பாடும் அவருக்கு ஆவிகளை காட்டப்பட்டது. இந்த அனுபவம் உண்டு. அதை ருசித்தவங்களுக்கு தெரியும், அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றும் நிதானமாக அவன் தெரியும். அதை உணராத ஒரு கூட்டம் உட்காந்து பரியாசம் பண்ணிட்டு முட்டாள்தனமாக பேசின்னு இருக்காங்க. அவங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாகவே இருக்காங்க. ஆவியில் வளராமே காலத்தை பார்த்தா நீங்களும் ஒரு போதகராக வேண்டிய அநேகர் இன்றைக்கு வெறும் பாலை குடிச்சிட்டு அதே 3 மாத குழந்தை 5 மாத குழந்தைய உட்காந்துக்கிண்டு அதை கற்பிக்கிறவங்கள போதிக்கிறவங்கள பரியாசம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ஒரு 5 மாத குழந்தை 8 மாத குழந்தை பேசக்கூட தெரியாத பிள்ளை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு பரியாசம் பண்ணுறது, உனக்கு பேசல நடக்க தெரிஞ்சுடுது. அது உலக பிரகமாக பார்த்தா அது எவ்வளோ மதியினம். அதை மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அந்நிய பாஷின் மகத்துவத்தை உணராமல், அபிஷேக் மகத்துவத்தை உணராமல், ஆவிக்குரிய காரியங்கள் மகத்துவத்தை உணராமல் இன்றைக்கி ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுறாங்க. அவங்கள கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் வேதத்திலே காணப்படுகிறது. மறுபடியுமாகி எல்லா காரியங்களுக்கும் காண்பிக்கப்படுகிறது. அவங்க பேசுகிறாங்க இப்படி, அதெல்லாம் அவர் சொல்கிறார். கடைசியாக மரிப்பதற்கு முன்பாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிய போய் என்று அறிந்து முடிந்தது என்று சொல்கின்றார். அதே போல் மூப்பரால் காட்டுக்கெடுக்கப்பட்டு அவர் பரியாசம் பண்ணப்படுவார். அவர் இந்த விதமான பல பாடுகள் படுவார் என்று தன்னுடைய சீஷர்கள்ட்ட அவர் சொல்கின்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அவமானம் அவர் பண்ணப்பட்டு ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்று அல்லேலூயா அவர் பல காரியங்களை சொல்வதை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டோர் முன் குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் 1:16 சகோதரரை இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறது வேண்டியதாக இருந்தது. யூதாஸ் தான் காட்டுக் கொடுப்பான் என்று இயேசுக்கு தெரிந்து அந்த பஸ்கா இரவு சொல்கின்றார். மனுஷகுமாரன் எழுதப்பட்ட வேதாக்கியம் நிறைவேறது அவருக்கு நடக்குது. ஆனால் யார் காட்டு கொடுக்க அவங்களுக்கு ஐயோ, ஒரு மனுஷன் காட்டு கொடுப்பான் என்று பகிரங்கமாக ஒரு வெளிப்படையாக சொல்கின்றார். அதே போல் ஆண்டோர் இறந்து உயிரோடு கூட இழந்த பிற்பாடு அவங்க ஒரு இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பிதாவோட வாக்குத்தை நிறைவேற போகுது, யோவேல் தீர்க்க சொரிக்கப்பட்ட அந்த பர்சாய் ஊற்றப்பட போகிறது, நீங்கள் தனித்திருங்க,
120 நாள் இருங்க, ஒரு மணி மட்டும் கூடியிருங்க, அப்பொழுது ஊற்றப்படுவார் என்று சொல்லப்பட்டபடி அவங்க எல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அங்கே இயேசுவோட சகோதரர் இருக்காங்க, ஆண்டவருடைய அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்பொழுது பேதுரு எழும்பி சொல்கிறாரு, யூதாஸ் இழந்து போனான், அவன் அந்த இடத்த எப்படி யூதாஸ் அதை செய்வான் என்று சொல்லப்பட்டதோ தாவீது தன் சங்கீதத்திலே சொல்லியிருக்கின்றார். அநீதத்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாத்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்களாம் சரிந்து போயிற்று. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அப்போஸ்தலர் 1:20 சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவனுடைய வாசலம் பாழாக்கடது, ஒருவனும் அதில் வாசமானதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பு வேறுடன் பெறக்கடன் என்றும் எழுதியிருக்கிறது. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து அவனுக்கு என்னாகும் என்றும் தாவீது அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டு உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லி இருக்கின்ற நாளிலேயா இயேசு எப்படி மரிப்பார், எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி வேதனைப்படுவார் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல் அவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்கு யாரும் தெரியல, ஆனால் கடைசி யூதாஸ் இழந்த இடத்த இன்னொருத்தருக்கு அவங்க நினைச்சாங்க, அதை காட்டி கொடுக்குறாங்க. அதே போல் மார்க் எழுந்த சுவிசேஷத்திலேயும் 15:27 போடப்பட்டது. மார்க் 15:28 இப்படியாக போடப்பட்டது. அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற அந்த வேத வாக்கியம் என்ன செய்து நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அவரை என்ன செஞ்சாங்களாம், அக்கிரமக்காரர், அவர் பாவமே இல்லாதவர் தான், பாவம் அறியாதவர் தான். அவர் வாயில வஞ்சனை காணப்படல, அவர் நன்மை செய்து தான் சுற்றி திருந்தார். பிசாசுக்கு அகப்பட்ட எல்லாரையும் சுகமாக்கினார். ஆனால் அவர் பாவம் செய்யப்படலை. அவர் பாவி என்று பொய் சாட்சி சொன்னாங்க, அவர் செய்யாததை செய்ததாக சொன்னாங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷக்குமார் போகிறார். ஆனாலும் அவரை காட்டு கொடுக்க மனுஷனுக்கு ஐயோ, அவன் அநீதித்தினால் கூலி வாங்குறான், 30 வெள்ளிக்காசு கொடுத்து நான் காட்டு கொடுக்கேன் என்று சொல்லி அவரை எளிதாக அவங்கள கொலை செய்ய முடியலையே. பணம் வாங்கி ஏமாற்றி தந்திரமாக வஞ்சகமாக அவரை செய்கிறாங்க. அவர் வாயில வஞ்சனை இல்லை, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி போல தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், பிதாவுக்கு ஏற்கனவே எல்லா ரைட்ஸ் இருந்தோம், இது நடக்கணும், இதுதான் பிதாவின் சித்தம், இது எழுதப்பட்டுள்ளது, நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருந்தார். அதே போல் நடந்தது அவருடைய வாழ்க்கையிலே. ஒவ்வொரு பாடுகளும் ஹல்லேலூயா எழுதப்பட்டு யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வேதத்தின் பிரகாரமாக நடந்தது. அதே போல் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் சொல்கின்றான், தீர்க்க தரிசனமாக சொல்கின்றான். சங்கீதம் 22 என்னை சிங்கத்தின் வாயில் ரட்சியும், நான் காண்டாமித்த கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தலும். அந்த அதிகாரத்தில் மதவசனம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சிலையில் பேசுகிற அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமாக சொல்கின்றான். பல வருஷத்துக்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னதாக பல வருஷத்துக்கு முன்னதாக ஆண்ட இது சங்கீதக்காரன் அவன் தீர்க்கதரிசனமாக ஆண்டப்பட்ட அந்த பாட அவன் ஆவில கண்டு அப்படி சொல்கின்றான். பல காரியங்கள் அவன் சொல்கின்றான். என் பலன் ஓட்டை போல இருந்தது, என் நாமும் மேலாட ஒட்டி கொண்டது, அவள் தாகம் பலன் போயிட்டு அவன் அதை அறிகின்றான். தண்ணீரை போல் நான் ஊற்றினேன், என் எலும்புலாம் அப்படி உருகி போயிட்டு, நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளர்ந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்றாங்க, உருவ குத்துறாங்க, என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணினேன், அவ்வளவு எலும்பு தெரிகிறளவுக்கு தண்ணி இல்லை, பலன் பேற்று எல்லாத்தையும் அவர் சொல்கின்றார். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேலே சீட்டுப்பட்டாங்க. இப்படி எல்லா காரியங்களையும் தீர்க்கதரிசனமாக வேதத்திலே எழுதப்பட்டது. அக்கிரமக்கள் ஒரு எண்ணப்பட்டார், பாவமில்லாதவர் பாவமாக்கப்படார், உங்களுக்காய் எனக்காய் அவர் அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளான மாறினார்கள் இல்லையா? ஏனென்றால் பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜாதி அவர் மூலமாக எழும்ப வேண்டும். ஏசாயா சொல்லுகின்றான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் இதை எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிதா தேவன் அவர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக அந்த இயேசுவை அவர் அவர் எங்கே இருந்தார், எடுக்கணிலும் நியாயத்திற்கு அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனோட தேசத்தை அவர் அர்ப்பணித்து போனார். என் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர்
வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோட கூட அவருடைய பிரேதங்களை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததுமில்லை. ஆனால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடலுக்கு உட்பட்டார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீண்ட நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமான அவர் வாயினால் வாய்க்கும். பிதாவுடைய சித்தம் இதுதான், நான் ஒப்பு கொடுக்கணும், நான் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுப்பேன். அவர் எந்த வம்பு பண்ணல, யாரையும் புறம் பேசலை, யார் வாழ்க்கை கெடுக்கலை, யார் பணத்தை அபகரிக்கலை, அவர் யாரையுமே கபடாக நடக்கலை, வஞ்சிக்கவில்லை. ஆனாலும் பிதா இதனுடைய பாலுக்கு உட்பட்டார். ஏனென்றால் அவர் தமது சந்ததியை கண்டு நீண்டனால எடுத்திருப்பார். ஒரு சந்ததி வரும், அதை பிசாசு ஜெயிக்கும், ஹல்லேலூயா, நான் நீதிமயம் மாறுவோம் என்று அவர் அறிந்திருந்தார். அதன்படி நடந்தார். அவர் தமது ஆத்ம வார்த்தையின் பலனை கண்டு திருப்தியானார். நான் பாட இந்த பாடலாம் என் பிள்ளைங்கள் வரும் தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை அன்னைக்கு சிலையில் பார்த்தா. நீங்களும் பாடுகளை கடந்து போறீங்களா? உங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா, விதமாக விபரீதங்க செய்ய தவறையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடு என் வாழ்க்கையோட மகிமைக்கு ஒப்பாகாது. இந்த பூமியில் படுற பாடு எனக்கு பலவத்தில் அநேக நற்காரியங்கள் இருக்கிறது. வீடுகள் உண்டு, அணிகள் உண்டு, ஆபரணங்கள் உண்டு, எனக்கு பல நன்மை உண்டு. இந்த பூமியில் எனக்கு கொடுப்பார். விசுவாசிங்க, அதை நம்புங்க. என் தாசனை நீதிபர தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமன்ற மாற்றுவார். அவருடைய அக்கிரமத்தை தாம் சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரக்க வேண்டிய நிமித்தமாக அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் ஒரு தமக்கு பிள்ளையாக பங்கேற்றுக்கணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அநேக நீதிமன்றங்கள் உருவாக வேண்டும், அநேக பலவான்கள் உருவாக வேண்டும். இயேசுனால அதனால எல்லா வேதாக்கியங்கள் சொல்லப்பட்டதாக எல்லாம் அறிந்தவர் முடிந்தது என்று சொன்னார். கடைசியாக நான் ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திலாக எப்படியாக 10-18 வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டு உள்ளது. ஹல்லேலூயா. எபிரேயர் 10-18-19. ஹல்லேலூயா. ஆகியால் சகோதரரே, 10ஆம் வசனம், நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவன்மான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கப்படியினால். ஹல்லேலூயா. 19-20. அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மாம்சமாக அந்த திரை கிழிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் மாத்திரம் ஆசிரியர் போக முடியும். ஒரு பெரிய திரை இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த திரை 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரை 2ஆக கிழிந்தது. இனி பிதாவுக்கும் அவர் பிள்ளைங்களுக்கும், இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைங்களுக்கும் எந்த கேப் கிடையாது. நீங்கள் சீனாய் மலையில் ஏறி வர வேண்டாம், நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் வரணும், நீங்கள் அப்படி பல கட்டளைகள் கிடையாது. எப்போனாலும் அப்பா பிதா என்று கூப்பிடணும். புத்திர சிவகாரியங்களாம் பிள்ளைங்கள், இனி வேலைகள் கிடையாது, இங்கே பிள்ளைகள் என்று அந்த தரச்சில் 2ஆக கிழிந்தது. ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணுகின்றார். பழைய உடம்புக்கு முறிந்து போனது. இனிமேல் யாருனாலும் பரிசுத்தலத்தை பிரவேசிக்கலாம், யாருனாலும் அப்பா பிள்ளைங்க கூப்பிடலாம், யாருனாலும் பலி செலுத்தலாம். இந்த லேவி கோத்திரம் மாத்திரம் நான் பலி செலுத்த வேண்டும் என்று கிடையாது. எல்லா கோத்திரமும், யூதர்கள் மாத்திரம் ஆண்டு பிள்ளைகள் கிடையாது, புறஜாதிகள் யாருனாலும், யூதன் கிரேக் என்ற வித்தியாசம் இல்லை, இனி இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் உணர்ந்து முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ணிவிட்டார். அவர் ரத்தம் சிந்தினார் உனக்காய் எனக்காய். ஹல்லேலூயா. இனி நம்ம சீனாய் மலை அல்ல, சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்துட்டு என்று உணருங்கள். நமக்கு எல்லா காரணம் உண்டு என்பதை உணருங்கள். பரிகசிக்காதீங்க. தூதர்களை பார்க்கலாம், பிதா பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீதிமன்றங்களை பார்க்கலாம், பசங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் முடித்து விட்டார். துரியத்தங்க அதிகாரங்கள் உழிந்து கொண்டார், வெற்றி சிறந்து விட்டார், நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டார். நாம் ஜெபிச்சா இங்கே கட்டினா அங்கே கட்டப்படும், இங்கே கட்டழுத்தா அங்கே கட்டழுக்கடும். அதிகாரம் உங்கள் கையில். உணருங்க, அதை அறிந்து ஜெபிங்க, வார்த்தை பேசுங்க, ஜெயமிடுங்க. ஜெபம் ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்தீர். ஸ்தோத்திரம். யாவையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா.
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷபா ரீபா ரீபாலா துராபாரா ஷபா ரிகா பரபா. ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாம்சத்தில் செய்ய முடியாத அந்த நியாயப்பிரமாணத்தை நீர் உம்முடைய சரீரத்தில் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. எங்களுக்காக யாவையும் நீர் நிறைவேற்றி முடித்து அப்பா நீர் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறீர். தேவனுக்கும் அப்பா உமக்கும் எங்களுக்கும் இடையே இருந்த அந்த தடைகளை, திரைச்சலையை கிழித்து மோடு எங்களை இழுத்து கொண்டிருப்பா. இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் உன்னதத்தில் மோடு உட்கார்ந்துருக்க, இரவும் பகலும் உம்மை ஆராதிக்க உடைய சமூகத்திலே காத்திருக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க மோடு உறவாட கிருபை கொடுங்க. இந்த கூட்டத்தை நீர் துவக்கம் முதல் முடிவரை ஆசீர்வாதம் தந்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.